என்னண்ணே நீ காலங்காலத்துலேயே வந்துட்ட. கனவுலாம் என்னாச்சு? கனவு கண்டு முடிஞ்சுதா என்ன? டேய், எந்த நேரமும் கனவு கண்டுட்டு இருப்பாங்க. சரி, வேலைக்கெல்லாம் ஆள் வரேன்னு சொல்லிச்சே, யாரையும் காங்கல. எத்தனை மணிக்கு வர சொல்லியிருந்த? 7:30 மணிக்கு சொன்னேன். மணியும் 8 ஆகுது, இன்னும் யாரையும் காங்கல. சேகர நேரம் வரேன்னா சரி, இதை வச்சு முதல்ல நம்ம மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து போடுவோம். அப்புறம் வரவுக வேலையை பார்க்கட்டு. வேண்டடா, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். சும்மா மேப்பார்வை பார்த்துக்கோ. அவங்க தான் வர இல்லை, சம்பளம் கொடுக்கல, அவங்க செய்வாங்க. நீ பார்த்துட்டு பேசாமல் இருந்தால் போதும். சேகர் வரேனானோ? ஆவணே, சேகர் வாரேன்னா. என்ன அண்ணி தானே போன் அடிக்காக? போனேன் போ, அங்கிட்ட போய் பேசிட்டு வா போ. ஆமாம், தொலைச்சிதான். என்ன காலங்கத்திலே ஃபோன் பண்ணுதா? சரி, என்ன தான் கேட்போம். சரவணா, பார்த்துக்கோ. ஆள் வராங்களா என்னன்னு, வந்தால் வேலைக்கு இது பண்ணு, வேலையை பார்க்க சொல்லு. நான் இப்போ 10 நிமிஷத்தில் வாரேனே. என்னண்ணே 10 நிமிஷத்துலையா? ஆ, கண்டிப்பா இப்போ 10 நிமிஷத்துல வந்துடுவாதான். போனேன் போ, நான் பார்த்துக்கிறேன். பேசி போ அண்ணிட்டு. டேய், மணிக்கு கணக்கெல்லாம் பேச மாட்டேன்டா. ரெண்டே வார்த்தைதான் பேசிட்டு போடியாரேன். என்ன காலங்காலத்தில் ஒரு நாளும் கூப்பிட மாட்டா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, என்னன்னு கேட்டுட்டு வரேன். பார்த்துக்கோ. சேகர் வந்து அதை பேசிட்டு இருக்கீங்க. பாருடா அண்ணே, போகணுந்தோன்னே அண்ணிட்டு இருந்து போகணுங்கன்னு சிட்டா பறந்து ஓடுதான். எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. இந்த பொன்னி வாராளே என்னன்னு பார்ப்போம். நம்ம ஏன் பொன்னி பொன்னின்னு அழுதுட்டு இருக்கோம். இவளுக்கு நம்ம நினைப்பே இல்லை போல இருக்கு. வரட்டு, நீ கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன். வரணும் கண்டிப்பா, எனக்கு தேடுது அவளை. என்ன சரவணா, காலங்காலத்துலேயே இருந்திருக்கிய, என்னையும் கூப்பிட்ட? என்ன என்ன விஷயம்? இல்லை, நிறைய வேலை இருக்குல்ல, அதான் வயலில் இருக்கணும் எடுக்கணும். ஆளுல வர சொல்லியிருந்தேன், எல்லாரும் வருவாங்க. அதான் நீ நின்னா வச்ச போட்டுக்கு இந்த மண் இன்னும் கிளை செடியெலாம் வெட்டி எடுத்து போடலாம்ல, அதான் வர சொன்னேன். வேற எதுக்கும் இல்லை. டேய், இப்படின்னு தெரிஞ்சிருந்தா விவரத்தை சொல்லியிருந்தா பொறுமையாகவே இருந்திருப்போம்ல. நானும் என்னமோ ஏதோ கூப்பிட மாட்டேயோ ஒரு நாளும் காலங்காலத்திலே கூப்பிட்ருக்கேன்னு பதறி இடித்து ஓடி வரேன். ஆனாலும் உனக்கு இது பதறி அடிச்சு வரியா? ஏன்னே முள்ளவே வர வேண்டியதானே? உனக்கு விவரத்தை சொன்னா கூடிய சீக்கிரம் வரமாட்ட, இழுத்துட்டு அடிப்ப. அதே சீக்கிரம் வானே அப்படின்னு பட்டும் படாம சொன்னேன். இந்தா சீக்கிரம் ஓடி வந்துட்ட பத்தியா? உனக்கு நல்ல கொழுப்பாகி போச்சுடா. சரி, உன் அண்ணன் எங்க? அவனாவது வந்தானே என்ன, புது மாப்பிள்ள? அண்ணன்லாம் அப்போதே வந்துட்டான். இந்த ஃபோன் வந்துருக்குன்னு பேச போயிருக்கான். நம்ம வேலையை பார்ப்போம், அண்ணன் பக்கத்துலேயே வருவான். சரி, அங்கிட்டு போமா? சரி, நான் அங்கிட்ட போகிறேன். என் தம்பி இருக்காம்ல, போனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். எப்படியும் 10 நிமிஷத்தில் இப்போ கொண்டு வருவான். நீ இங்கேருந்து வாங்கிட்டு வா என்ன. எங்கே? அந்த அந்த அர்த்தத்தில் கரை வெட்டணும் அங்கே தானே? சரி, நான் வெட்டிகிட்டு இருக்கேன். நீ போனை வாங்கிட்டு வந்துடுனே. ஏனே ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டியோ? ஆ, என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அவனுக்கும்? டேய், என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? போடா அங்கிட்டு. ஒத்த பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டே கழிக்க முடியல, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாம்ல கேர்ள் ஃப்ரெண்டு. போடாங்கிட்டு. வேலை விஷயமா யாரும் ஃபோன் அடிப்பாங்க. அதான் அதான் தம்பியை எடுத்துகிட்டு வருவான் எப்படியும். சரி, நீ வாண்ணே. எல்லாரும் பொண்டாட்டினா பயந்து தான் ஓடுதாங்க. நம்மளும் எதிர்காலத்தில் இப்படி தான் இருப்போமோ என்னமோ. அண்ணன் போனதாலும் தலைவரிச்சு ஓடுதியான். இவன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே பயந்து ஓடுதான். போனை கொண்டு வரேன்னு சொன்னவன் இன்னும் போனையும் கொண்டுட்டு வந்தான்ல. இங்கிட்டே எம்பிட்டு நேரம் தான் உட்கார உட்கார. வெயில் வேற வந்துடும். வெயில் வரதுக்குள்ளே எங்கிட்ட வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி உட்கார வச்சுட்டானே. பாவம் அத்தான். 2 நாள் ஆச்சு, ஃபோனும் போடலை, பார்க்கவும் முடியலை. கோவத்தில் இருக்காரோ என்னமோ. பையன் ஐஸ் வச்சு தான் பேசணும். எப்படியும் கோவப்பட தான் போகிறாரு. அத்தா, அத்தா. என்ன புனிக்க குரல் மாதிரி இருக்கு? அந்த கழுது என்ன இங்கிட்டு வரப்போகுது இந்த நேரத்தில்? அத்தா, கூப்பிட்டோம்ல, ஏன் காது கேட்கலையா? அத்தா. என்ன பொன்னி தான் போல இருக்கு. ஆ, பொன்னி வந்துட்டா போல இருக்கு. சடார்னு பேசக்கூடாது, கொஞ்சம் கோவப்பட்டாப்லே இருப்போம். அப்பந்தான் இனி எங்கிட்டாச்சும் போனா அத்தான ஒருத்தர் இருக்காரு, ஃபோன் பண்ணி பேசணும் எடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அத்தா, ஏன்தா கோவமா என் மேலே? சரிதான், மன்னிச்சிருத்தான். உன்னை பார்க்கறதுக்காக காலங்காத்திலே ஓடி வந்திருக்கேன். நீ என்னடா முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க? என்னடி என்ன காலங்கத்தில் ஒன்று நானா கூப்பிட்டேன்? அப்போ எல்லாம் பார்க்குற நேரம் தான் அன்பு பாசம் நேசம்ன்ட்டு. அப்புறம் எல்லாமே வெறும் நடிப்புறியான்.
அத்தான் ஏன்தான் கோவப்படாதத்தான். நீ கோவப்படுறதுலேயும் லாஜிக் இருக்கதே செய்யுது. என் சூழ்நிலை அப்படித்தான். ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம் தான் வீட்டிலேருந்து சொல்லி கூப்பிட்டாங்க. ஏன்னா ஒரு துணிமணி எடுத்து வச்சுக்கோன்னாங்க. சரி போகிற இடத்துல முன்ன பின்ன ஆகுமேன்னு 2 துணி எடுத்து வச்சுருந்தேன். அம்பிட்டுத்தியான் போனால் அப்பாவோட ஏதோ சொந்தமாக இல்லை இல்லை அம்மாவோட சொந்தம்னு நினைக்கேன். அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பேசி எடுத்து அவங்க ஒரு நாள் இருந்துட்டு தான் நீங்கள் போகணுன்ட்டாங்க. சரி இருப்போம் அப்படின்னு இருந்துட்டோம். அதான் தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியலன்னா அங்கே ஒருத்தங்க அவரும் முறை பையன்தான் போல் பாண்டின்ட்டு நல்ல பையன், நல்ல தங்கமான பையன். செடியெல்லாம் எனக்கு பறிச்சிருந்தா தான் பேசலாம் உன்கிட்ட பேசலான்னு ஃபோனை எடுத்துகிட்டு வர நேரம்லாம் அந்த பையன் இடையிட வந்துடுதான். பேச முடியல. அதான் தான் உன்கிட்ட பேச முடியல. கோவப்படாதான். ஏன்ட்டு என்ன இப்போ பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்லை என்ன? நானும் 2 நாள் ஆச்சே போய், 1 நாள் ஆச்சே 2 நாள் ஆச்சே. ஒரு ஃபோனை போடுவா, என்ன செய்தாலோ போனாங்களோ என்னாலும் பதவி வச்சுக்கிட்டு நான் இருக்கேன். ஒரு ஃபோன் போட கூட உனக்கு முடியல அப்படி தானே? எல்லாம் கிட்ட இருக்கிறது தான் இல்லை இந்த நடிப்பு. தூரம் போனால் இனி யாரோ நான் யாரோன்னு இருந்துக்கிறேன். தான் அப்படிலாம் சொல்லாததான். கோவப்படாதான். நீ கோவப்பட்ட நான் தாங்குவேனா சொல்லு. ஏதோ கோயிலுக்கு போனோம், பொங்க வச்சு வந்துட்டோம். அப்படிதான் என்ன கூட ஒரு நாள் ஆயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணலான்னா எனக்கு அண்ணன் சேகர் ஒரு பக்கம் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி இன்னொரு ஃபோன் எடுக்கலான்னா அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாரு. வேறு யாருக்கு ஃபோனில் என்ன ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லு. அங்கே இருக்காக அவங்க ஃபோன்லாம் ஃபோன் போட்டால் நல்லாவா இருக்கும் சொல்லு. ஆமாம் ஆமாம், எல்லாத்துக்கும் சரியான ஒரு காரணமே வச்சிருப்பிய. பாடி எங்கிட்டு சரியான கடுப்பை கிடப்பிட்டு. அத்தான் 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 என் செல்லத்தான்ல, என் பட்டுக்குட்டியத்தான்ல, என் சரவணாத்தான்ல, என் கருப்பு தங்கம்ல. சிரிச்சிருத்தான் சிரிச்சிருத்தான் கொஞ்சம் சிரிச்சிருத்தான். பாடி எங்கிட்டு எப்படி இருந்தாலும் அப்படியே ஐசாட்டம் உள்ள வச்சிருக்கிய என்ன? உன்கிட்ட கோபமாக இருக்கணும், 2 நாள் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன். என்னால் முடியல. உனக்கு இருக்க தெரிஞ்ச அளவுக்கு என்னால் இருக்க முடியலம்மா. ஆமாம் நானும் உங்களை தாங்காமல் என்ன சந்தோஷமாக இருந்தேன். உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் நினப்பாவே தான் இருந்தேன். கிட்ட இல்லைன்னா என்னத்தான் மனசால நம்ம நினச்சிட்டு இருந்தாலே போதாது. நமக்கெல்லாம் அப்படி இல்லை. அங்கேருந்து நினச்சோம் இங்கேருந்து நினச்சோன்னுலாம் இல்லை. எப்போவுமே என் பொண்ணு என் கிட்டேயே உட்காந்துருக்கணும். அன்பாக பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த முகத்தை பார்த்து ஏதாவது சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். அம்புட்டுதியா அன்பா தானே பேசிட்டா போச்சு. அத்தான் அத்தான் பக்கத்து ஊரில் இன்னொரு திருவிழா வருதான். போமாத்தான் அன்னைக்கு போன மாதிரி. அம்மா தாயி ஆளை விடுமா. நீ கோயிலுக்கு வா குளத்துக்கு வான்னு இந்த சோழியே வச்சுக்கிடாத. எங்கிட்டனாலும் நீ போய்க்க. ஏன்னா துட்டு தானே நான் தந்துடுவேன். அன்னைக்கு வந்ததே போதும் போதும்னு ஆயிடுச்சு. எப்பா நான் வரலம்மா. எந்த கோயில் குளத்துக்கு நீ போய்க்கோ. உனக்குன்னு ஒருத்தி செல்வி இருக்காள, அவளை கூட்டிட்டு தாராளமாக போயிட்டு வா. என்னைய மட்டும் கூப்பிடாத தாயி. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கிட்டு இருப்பேன்னு? அதுவும் காலங்காலத்துல இருந்திருக்க. ஆமாம் ராத்திரி தூங்கினா தானே எப்போ விடியும் எங்கள் அத்தானை பார்க்கணுமே அப்படின்ட்டு பார்த்து பார்த்து இருந்தேன். விடிஞ்சது தான் உண்டு. வீட்டில் கூட யார்ட்டையும் சொல்லலை. காலையிலே கிளம்பி புறவாசலோடி கிளம்பி ஓடியாந்துட்டேன். அங்கிட்டு பார்த்தேன் இல்லை. சரி இங்கிட்டு மேனிக்கு வரலான்னு பார்த்தா சேகரனை போயிட்டு இருந்தார். சரி சேகரனுக்கு பார்த்தால போவோம். ஒரு வேளை திங்க தோப்புக்கு தான் வந்திருப்பாருன்னு பார்த்தா இங்கே தான் வந்திருக்காரு. ஆமாம் அவர் எங்கே? சேகரா என்னன்னா அங்கிட்டு இது மண்ணெல்லாம் கிடந்தில்ல, அப்புறம் அந்த களை கிடந்தில்ல, அதெல்லாம் பிடுங்கிருக்கு அங்கே போயிருக்காரு. நல்ல வேளை அவர் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரான். அவன் தம்பி கொண்டுட்டு வருவான், நான் உட்காந்துருன்ட்டு போனார். இல்லாட்டா நானும் போயிருப்பேன். ஓய் அப்புறம் சாமிகிட்ட என்ன போய் கேட்ட? சாமிகிட்ட என்ன கேட்பாங்க? வழக்கமாக கேட்குறது தான். என் சரவணத்தானே என் கூட சேர்த்து வச்சிரு, உனக்கு பொங்கனாலும் வச்சுக்கிறேன் அப்படின்னேன். இந்த வருஷம் தனியாக வந்திருக்கேன். அடுத்த வருஷம் இப்படி தனியாக விட்டுறாத, சோடியாட்டு என் அத்தான் கூட வர மாதிரி நீ தான் வழியை விடணும்னு கும்பிட்டுட்டு வந்திருக்கேன். இப்போண்டா கல்யாணம் நடக்கும்னு இருக்கு என்ன? சரி கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படி தானே? அப்படியே தான் கூடிய சீக்கிரமேயா? ஐயப்போ கடவுளை கும்பிட்டதுக்கு புண்ணியம் இருக்குது. தாத்தா சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிருவோம் தான். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக முடிச்சிட வேண்டியதுதான். ஏமா பூமாரிக்கு சீக்கிரமே ஏதாவது மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சிட வேண்டியதுதான். நமக்கு சொன்னா பூமாரி
போய் சொல்லிட்டு இருக்கிய? பூமாரி சின்ன பிள்ளை தானே, நமக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டனாலும் அவளுக்கு கல்யாணம் முடிச்சுக்கலாமே. இப்போ என்ன அவசரமா? எனக்கு தான் என் அத்தா கூட பேசணும் பார்க்கணும் கஷ்டமாக இருக்குது. அதுக்காகவே சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். பொருடி, நீ வேற. கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? கொஞ்ச நாள் இப்படி கொஞ்சம் கால்தான் ஜோடியாக திரிவோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். அப்போதான் வாழ்க்கையில் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஏதோ த்ரில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், போத்தான் நீயும் த்ரில்லுங்கியா. த்ரில்லு முடியதுக்குள்ளே என் வீட்டில் எவனாச்சும் பார்த்து தலையில் கட்டிடுவாங்க. என்னது, எவனாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானா என்ன? பார்த்துருவோம் அதுவும். இல்லைத்தான், சொல்லுதேன். எதுவும் நம்ம கையில் இல்லை இல்லை, எதுவுமே காலங்காலத்தில் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்லுதேன். சீக்கிரம் மாரியத்தானுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும், நமக்கும் சீக்கிரம் முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும்ல. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா இப்படி பயந்து பயந்து காலங்காத்துலேயும் அடுத்த ராத்திரியும் ஓடி வந்து என்னை பார்க்கண்டல்ல. என் அத்தான்ட்ட உரிமையாக அன்பா எப்பவும் இருந்து பேசலாம். யாராச்சும் கேட்பாங்களா என்ன? பொன்னி, இந்த பாவாடை தாவணியில் அழகா இருக்க. அப்படியா? அழகா இருக்கேனா? நீயே சொல்லும்போது வானத்தில் ரெக்க கட்டி பறக்கிறது போல இருக்குது. வாழ்ந்தாலும் உன் கூட நான் வாழ வேண்டும், இல்லாமல் வாழ்ந்தென்ன லாபம்? உன் கையில் பூமாலை நான் வாங்க வேணும், வாங்காம தீராது தான். குத்தாலம் தேவையில்லை, நீ சிரிச்ச சாரல் வரும். தென்காசி தேவையில்லை, நீ இருந்ததோட போதும். வண்ண வண்ண செம்பருத்தி கண்ணத்தோடும், நீயும் தொட சொல்லாமலே தோணும் ஊரும். அலையோசை அலையோசை, அது நித்தம் நித்தம் பாட்டு சத்தம். இங்கே பாருடா, காலையிலே புண்ணி வந்துட்ட போல இருக்குது. டேய் சரவணா, இங்கே என்னடா நடக்குது? அட வாங்க வாங்க வாங்க, புது மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? பார்த்து உங்களெல்லாம் எம்பிட்டு நாள் ஆச்சு தான். இப்படி பார்த்தா தான் உண்டு. எங்கே தான் ஆளையே காணலை, போணும் கையுமா காலங்காத்தலே. நடக்கட்டு நடக்கட்டு. ஆய் பொன்னி, என்ன நான் உனக்கு கிண்டல் பண்ணதுக்கு முன்னாடி நீ என்னை கிண்டல் பண்ணிட்டியோ? ஆமா, இப்படி நாள் எங்கே போயிருந்த? காங்கவே இல்லை, வீட்டுக்கு வருவேன், இப்போ வீட்டுக்கு வரதில்லை. அம்மா வர கேட்டாங்க, பொன்னி வந்தாளா என்ன, பார்த்து நாளாச்சா என்னன்னு, எங்கிட்டு போயிருந்த? நானா தான் அப்படி வெளிநாட்டில் சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு ஒரு வாரம் போயிருந்தேன். இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். சரி அப்படி உங்களையெல்லாம் பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். எப்படி எங்களை சொல்லுவேன். சரவணனை பார்க்க வந்திருப்ப, எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுமா என்ன? நீ வேற போன என்கிட்ட அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ கீரை ஏதோ பிடுங்க வந்தா போல, அதான் சரி பார்த்து பேசிட்டு இருந்தா. அம்புட்டுதியா என்ன பார்க்கறதுக்கு எதுக்கு இவ வர போறா? ஆய் சரியான கூட்டுக்கலாவணிங்க ரெண்டு பேரும். அவன் என்னன்னா உங்களை பார்க்க வரேன்ட்டு போய் நீ என்ன கீரை பிடுங்க வந்தாலோ? எங்கே எத்தனை கீரை கட்டு பிடிங்கிருக்க காமி? கீரை பிடுங்க வந்தேன்னு தான் சொன்னேன், கீரை பிடுங்கிட்டே நான் சொன்னார். ரெண்டு பேரும் நல்ல வருவீங்க, ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று சடைச்சது இல்லை. சரி, இப்படி விட்டு கொடுக்காம தானே இருக்கணும். பாப்பு நீ வீட்டுக்கு அம்மா தேடிட்டு இருக்கு. கண்டிப்பாக வரேன் தான். குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம், அதே வர முடியல. இன்னைக்கு சாயந்தரம் வரேன் என்னத்தான். சரிம்மா, சரி அப்போ வா என்ன. சரி சரவணா, நான் போகிறேன், வா. அவன் சேகர் வந்துட்டான்ல? சேகரனே அப்போதே வந்துட்டான், அந்த அங்கே பெருத்த வெட்டிட்டு இருக்கான் புல்லெல்லாம். நீ போனேன், நான் இப்போ வரேன். சேகரனுக்கு போனை வச்சுட்டு வந்துட்டானாமா, அதை அவன் தம்பிகிட்ட கொடுத்து விடுதேன்னு சொல்லியிருந்தான். அதுக்கு தான் உட்காந்தேன், பார்த்தா இந்த கழுதை வந்துச்சு, அதையும் பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொன்னதான்? நான் உனக்கு கழுதியா? சொல்லுவேன். காலங்காத்தாலே பார்க்க ஓடி வந்தோம்ல, கழுதைன்னு சொல்லுவேன், குரங்குன்னு சொல்லுவேன். என்ன சண்டை போட ஆரம்பிச்சாச்சா? சரிதா, நான் போகிறேன். சரவணா, சண்டை போட்டு முடிச்சு வந்துடுண்ணே. சரிண்ணே, நீ போனேன், நான் வாரேன் போ. ஏய் சும்மா ரெடி, வாயடி கழுத, சும்மா வாயை பேசிக்கிட்டே 2 நாள் இல்லையே நிம்மதியாக இருந்தேன். வாய் பேச வந்துட்டா, வாய் திறந்தா மூட மாட்டா. சொல்லுவேன். உன்னைய பார்க்க காலங்காத்தாலே வந்து இருக்கோம்ல, நீ இதையும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். சரி சரிம்மா தாயி, பார்த்தாச்சுல்ல, கிளம்பு, என் வேலை கிடக்கு. நீ காலையில் வந்தாலே எனக்கு வேலையே ஓடாது. இதே ஒரு பொழப்பா போச்சு உனக்கு. அன்னைக்கே சொல்லியிருக்கேன் காலங்காத்தால் வராதுன்ட்டு, மறுபடியும் வந்துக்கிட்டு வேலையை கெடுத்துக்கிட்டு போடி எங்கிட்டு வீட்டுக்கு. சரி போகிறேன். நீ கூப்பிடுவேல்ல, அப்புறம் பார்த்துக்கிறேன்.